நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கர்த்தர் பலனும் கேடகமுமாய் இருக்கிறார், நான் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லி தாவீதுடைய வார்த்தையை பார்த்தோம். இந்த வரையிலும் கூட அதே தாவீதுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 18ஆம் சங்கீதம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன். தாவீது வாழ்க்கையிலே சொந்த பந்தங்கள், பிள்ளைகள், பெற்றோர், நண்பர்கள் யாவரும் இருந்த போதிலும் கூட தேவனோடு கூட அன்பு கூறுவதிலே தாவீது ஆர்வமுள்ளவனாய் இருந்தார். காரணம், அன்பு உலகத்தில் உறவில் தனிந்து போகிறதாக, மாறி போகிறதாக, மறந்து போகிறதாக, விலகி போகிறதாக இருக்கும். ஆனால் தேவ அன்பு என்பது நிலையானது. அவருடைய அன்பை பிரதிபலிக்க இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி தேவனுடைய அன்பை நமக்கும் விளங்க செய்திருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே தேவனிடத்திலே அதிகமான அன்பு கூற ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவ சமூகத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்து வெற்றி அடைந்ததாக நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் என்கிற மனுஷனை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது 100 வயதிலே ஈசாக்கை தேவன் கொடுத்து வாலிப பருவத்தில் கடந்து வரும்போது மகனை பலி செலுத்தும்படியாக தேவன் சொன்னபோது மகனை விட தேவன் மீது ஆபிரகாம் அன்பு கூர்ந்தபடியினாலே மகனாகி ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் கொண்டு போவதாக நாம் பார்க்க முடியும். அதனால் தாவீது சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நம் வாழ்க்கையில் கூட தேவ சமூகத்தில் அன்பு கூற ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அன்பு கூறுகின்ற போது நம் வாழ்க்கையிலே நாம் அனைத்திலே உண்மையான அன்பு கூறுகிற அந்த அனுபவத்தில் செல்ல முடியும். காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த அனுபவத்தில் போகும்போது நம் வாழ்க்கை தியாகமுள்ள ஒரு வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக, கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் அழைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை வாழ நாமும் அன்பு கூற நாம் ஒப்பு கொடுப்போம். என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். தாவீது அன்பு கூர்ந்தபடினாலே தாவீது வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், போராட்டம் வந்த போதிலும் கூட அவர் வாழ்க்கை வெற்றி சிறந்த வாழ்க்கையே இருந்தது. அதுபோல் ஆண்டவரே, நாங்களும் கூட எல்லோரிடத்திலும் அன்பு கூறுவதை விட அதிகமாக இடத்திலே அன்பு கூறுகிற அந்த ஆழமான அனுபவத்தை எங்களுக்கு தருகிறாக. அதன் மூலமாய் நாங்கள் வெற்றி அடைவோம் என்பதை விசுவாசிக்கிறோம். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.